ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு சகோதரர் கமெண்ட்டில் கேட்டிருக்கிறாரு, இப்போ அகமதாபாத்தில் பிளேன் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. ஏயா உன்னுடைய பல கடவுள்கள் இருந்தும் ஏன் காப்பாற்றவில்லை? பெரியார் சொன்னது மாதிரி கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது இன்னொரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, பெரிய ஆளுங்க கூட பாவம் பண்ணி இருக்கலாம். பாவம் அந்த குட்டி குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களுக்கும் ஏன் இப்படி ஆகணும்? கடவுள் ஏன் இப்படி பண்ணுறார்? ஒரு 2 பேரை மட்டும் கடவுள் காப்பாற்றியதை அதிசயமாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் சகோதரர் ஏன் கடவுள் காப்பாற்றலை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஏன் கடவுள் இப்படி பண்ணுறாரு அப்படின்றாங்க. அவன் என்ன அர்த்தம்னா, இந்த ஆக்சிடெண்ட்டே கடவுள் தான் பண்ணார் அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 கேள்விக்குமே அடிப்படை காரணம் ஒரு தவறான புரிதல் எல்லா மதத்துலையுமே. என்ன அந்த புரிதல்னால், இங்கே நடக்கிற அனைத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படிங்கிறது. ஸோ அது கேட்க நல்லா இருக்குது இல்லையா? எல்லாம் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. அப்போ இங்கே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ இது அவர் தானே பண்ணார், ஒரு ரேப்பு நடந்தால் அவர் தானே பண்ணார், பாலஸ்தீனத்தில் குழந்தைங்க கொத்து கொத்தாக சாகுறாங்களே அப்போ அவர் தானே பண்ணுறாரு இப்படின்னு வந்துடுது. ஆனால் எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. மதங்களுக்கும் கடவுளுக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாது. மனிதர்கள் உருவாக்கின வழி தான் மதங்கள். ஸோ கடவுளை பற்றி எந்த மதத்தை உருவாக்கியவருக்கும் தெரியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது. கடவுளை பற்றி கடவுள்கிட்ட மட்டும்தான் உங்களால் கேட்டு தெரிஞ்சிக்க முடியுமே தவிர, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாத மனிதர்கள்கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ அப்போ கடவுள்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னா அவரே வந்து சொன்னால் தான் உண்டு. அவர் இப்போ காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அப்போ காப்பாற்றணும் அப்படின்னா வரணும்ல. ஸோ அப்போ அவர் வருவார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, வந்தால் கூட அவர் தான் கடவுள் அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மனிதர்கள் மாறிட்டாங்க. அப்போ அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அவர் சொல்கிறத கேட்பாங்க. இப்போ நாம் கடவுள் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வராரு. இப்போ அந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு அந்த யுத்த மைதானத்தில் கடவுளும் இருக்கிறார் இல்லையா? ஸோ கிருஷ்ணர் இருந்து சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, பட் அங்கே அந்த கதைப்படி அவர் கடவுள் நம்புகிறாங்க. ஸோ அதனால் ஆனால் கடவுள் இருப்பாருன்றதுடைய அர்த்தம் தான் அது. அப்போ அவர் உலகம் அழியுதுன்னா அந்த இடத்துல கடவுள் இருப்பார். இப்போ உலகம் அழியுதுன்றதே நிறைய பேர் நம்ப மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது இல்லையா? திரும்புகிற பக்கமெல்லாம் இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம், ஒவ்வொரு நாடுகளும் அடிச்சிக்கிறத பார்க்குறோம், உலகம் ஃபுல்லாக கண்ணில் விரல விட்டு ஆட்டின கொரோனாவை பார்த்தோம். இன்னும் அதாவது கடவுள் பற்றி நம்பிக்கை அது ஓகே, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் உலகம் அழிஞ்சிட்டு இருக்குதுன்றது கண்ணு முன்னாடி தெரியுது. சயின்ஸுமே அது தான் எல்லா மதங்களும் சொல்லுது உலகம் அழியுன்ட்டு. சயின்ஸுமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் அழிஞ்சிடும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அதெல்லாம் அழியாதுப்பா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கும்பகர்ண உறக்கம். யுத்த மைதானத்தில் போய் தூங்குவான் கும்பகர்ணன், சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த கும்பகர்ணன் வேறு யாரும் இல்லை, நாம தான். ஏன்? ஒன்றும் உலகம் அழிஞ்சிட்டு இருக்குதுன்றதை உணரலை, இன்னொன்று கடவுள் வந்திருக்கிறாருன்றதையும் சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதமாக ஏதாவது வச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குதுன்னு நீ நிறுவி அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னா என்ன சொல்கிறது? சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், சாப்பிடாமலே என்ன சொல்ல முடியும்? சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு கடவுள் காரணம் இல்லை, டிரைவர் காரணம். அந்த ஒருத்தர் தப்பிச்சதுக்கு கடவுள் காரணம் இல்லை, 11வது சீட்டு காரணம். இப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட நாம் என்ன பேச முடியும்? ஆனால் கடவுள் காரணம் இல்லை தான், எதுக்குமே கடவுள் காரணம் இல்லை தான்.
ஆனால் இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, ஆக்சுவலாக கடவுள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, விதி காரணம் இல்லை, அந்த சீட்டு தான் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, விதி கிடையாது, கடவுள் கிடையாது. அதாவது கடவுளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடவுள் இல்லைன்றதுக்காக எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? அப்படி எதுவுமே இல்லையா? அது ஒரு இயற்கை, அது ஒரு ப்ராபபிலிட்டி. 1000 ஃப்ளைட்டு ஒன்றா போனால் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்? ஸோ இப்போ முதல்ல அந்த சகோதரர் போட்ட கமெண்ட்டில், இத்தனை கடவுள் இருந்தும் ஏன் காப்பாற்றலை? முதல்ல நிறைய கடவுள் கிடையாது. ஸோ கடவுள்னு இந்துக்கள் நினச்சிட்டு இருக்கிறதுல சிவன் மட்டும்தான் கடவுள், மற்ற எல்லோரும் தெய்வங்கள். அது யாருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கன்னா, தெய்வங்களை உருவாக்கியது கடவுள், அதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்போ உருவாக்குனவர் தானே கடவுள், உருவாக்கப்பட்டது கடவுள் கிடையாது. சரி, அடுத்தது ஏன் காப்பாற்றலை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தன்னை அறியாமல் கடவுளுடைய வேலை காப்பாற்றுறதுன்னு தெரியுது, அது கரெக்ட். ஆனால் ஏன் காப்பாற்றலை அப்படிங்கிறதுக்கான பதில், இதை ஒரு காரணமாக வைத்து கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்றது உண்மை. இப்போ அன்பே சிவம் படம், நம்ம இப்போ கமல் பற்றி அன்பே சிவம் அதை பற்றிலாம் சமீபமாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் விலாவரியாக அதை பற்றி சொல்லியும் இருக்கிறோம். அவருடைய படத்தில் எல்லாத்துலேயும் என்னென்னா, நல்லவனுக்கு ஏன் கெட்டது நடக்குது, அப்போ கடவுள் இல்லை. ஸோ இதை அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் இவரும் இல்லையா? கடவுளை பற்றியே தெரியாத ஒருவரை இல்லை அப்படின்னு சொல்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் இவங்க எதனால் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே அநியாயம் நடக்குது அல்லது காப்பாற்றலை, அதனால் கடவுள் இல்லை. இப்போ ஒரு விஷயம், கடவுள் ஏன் காப்பாற்றணும் யாரையுமே? அதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை, ஆனால் என்னை காப்பாற்றணும். இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, நீங்கள் ரோட்டில் போகிறவர்கிட்ட போய் என்னை காப்பாற்றுடா, எனக்கு நிறையா கடன் இருக்குது அப்படின்னா, ஏய் நான் யாரா உனக்கு காப்பாற்றுறதுக்குன்ட்டு போயிட்டே இருக்க மாட்டானா இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நீங்கள் போய் கேட்பீங்க, உங்களுடைய உறவுகள் கிட்ட தான் கேட்பீங்க. இல்லை தெரிந்தவர்கள்ன்றத விட ஏதோ ஒரு உறவு, நண்பனாக இருக்கணும் அல்லது ஏதோ ஒரு உறவில் இருப்பவர்கள்கிட்ட தான் போய் கேட்பீங்க. அப்போ கடவுள் என்ன உறவு? ஏன்னா மற்ற எந்த மனிதனாலையும் பண்ண முடியாததை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கடவுளை. அப்போ அவர் என்ன உறவுனாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை தெரிஞ்சிக்காமல் காப்பாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது, முன்ன பின்ன தெரியாதவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுக்கு சமம். அதுக்கு பேர் தான் பக்தி. கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் கடவுள் எனக்கு இந்த அற்புதம் பண்ணார், அந்த அற்புதம் பண்ணார், அல்லது பண்ணணும், இல்லைனா கை விட்டுட்டார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் அப்படி தான். ஏதாவது ஒரு நல்லது வந்துடுச்சுன்னா ஓகே இது கடவுள் தான் பண்ணார் அப்படின்ட்டு பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நோய் இருக்குது, ஒருத்தர் ஜபம் பண்ணுறாங்க, சரியாயிடுச்சு, ஓகே ஏசப்பா தான் காரணம், உடனே மதம் மாறுறது இப்படின்றாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அதுக்குமே கடவுள் காரணம் கிடையாது. உங்களுடைய உடம்பு சரியாகிறதுக்கோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் வர மாதிரி நேரத்தில் நீங்கள் தப்பிக்கிறீங்க, அதுக்கு கடவுள் காரணமானால் அதுக்குமே கடவுள் காரணம் கிடையாது. கடவுள் எதுக்குமே காரணம் கிடையாது. ஆனால் ஒன்றுத்துக்கு காரணம், நாம் இன்னைய வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற நல்ல விஷயத்திற்கு கடவுள் காரணம், கெட்ட விஷயத்துக்கு எதுக்குமே கடவுள் காரணம் கிடையாது. இது உடனே ஒரு மாதிரி இருக்கும், அது நான் நல்லதெல்லாம் கடவுள் பண்ணுறாராம், மற்றதெல்லாம் கடவுள் கிடையாதான் அப்படின்னு தோணும். ஸோ நல்ல விஷயத்துக்கு கடவுள் காரணம் அப்படின்னா டைரெக்டாக கடவுள் காரணம் கிடையாது. ஆனால் உங்களுடைய கர்மா தான் காரணம். இல்லை முன் ஜென்மத்தில் நீங்கள் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருந்தீங்கன்னா இப்போ ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸ்கூல் கட்டியிருந்தீங்க அல்லது வாத்தியாராக நிறைய பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஜென்மத்தில் புத்திசாலியாக இருப்பீங்க, இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பாவக்காரியம் பண்ணிங்கன்னா அதற்கேற்ப இப்போ தண்டனை கிடைக்கிற மாதிரி பிறவி ஏற்படும். இது உங்களுடைய கர்மா. அப்போ இங்கே கடவுள் எங்கே வந்தார் அப்படின்னு கூட நாஸ்திகர்கள் கேட்பாங்க. சரி இது கர்மா தானே, அப்போ கடவுள் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, எது நல்ல கர்மானா காரியம், எது நல்ல காரியங்கள் எது கெட்ட காரியங்கள்ன்றத மனிதன் மறந்துட்டான். இப்போ உதாரணத்துக்கு கரிமீன் சாப்பிட்றது பாவக்காரியம் அப்படிங்கிறது ஓகே இந்து மதத்தில் இருந்தது,
ஆனால் இன்றைக்கி எல்லாம் நான்வெஜ்ஜுக்கு அடிமையாயிட்டாங்க, ரொம்ப கம்மியானவர்களை தவிர. அவங்களும் சீக்கிரமாக ஆகிடுவாங்க. ஒரு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறாங்க, டாக்டர் வந்து கறிமீன் சாப்பிட சொல்லுவார். அவரே விட்டாலும் மற்றவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்களுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பாவக்கர்மம், அதற்கான தண்டனை அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கடவுள் வரார். கறிமீன் சாப்பிட்றது பாவம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் கிடையாது இல்லையா. வெட்டும்போது கத்துறது கேட்கலையா, மேலே பார்க்கவே மாட்டாங்க. ஆடு மாடு இப்போ சோஷியல் மீடியாவிலே விலங்குகள் வெட்டுறதை போடக்கூடாது, போட்டால் அந்த வீடியோவை தூக்கிடுவாங்க. அப்போ அவனுக்கே தெரியுது அது வன்முறைன்ட்டு, ஆனால் சாப்பிட்றான், என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் சயின்ஸ் வந்து செயற்கை ஆர்டிஃபிஷியல் மீட்டு செய்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா ருசிக்கு அடிமையாயிட்டான், அதே நேரத்தில் இது பாவம்னு தெரியுது அப்படின்னு. ஸோ அதனால் அது தெரியும். ஆனால் நம்ம இயல்பாக எதெல்லாம் நல்ல விஷயம் நினச்சிட்டு இருக்கிறோமோ அல்லது பாவ விஷயம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுவே பாவங்கள் தான். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். எப்போ வர்றாரு? 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதி 100 வருடம் வருகிறார். கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். ஆல்ரெடி அவர் வந்து 90 வருடம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வருடம் தான் இருக்குது. அதனால தான் உலக அழிவுக்கான விஷயங்கள்லாம் தீவிர வேகத்தில் நடக்கிறத பார்க்குறோம். இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த உலக அழிவை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த உலக அழிவுக்கு பிறகு நடக்க போகிற விஷயம் மிகப்பெரிய ஆனந்தமான விஷயம். இந்த பூமியே சொர்க்கமாக போகுது. ஆமாம், நானே செத்த பிறகு பூமி சொர்க்கமானா என்னவானான்றீங்களா? அதுக்கு தான் சொல்கிறாரு, அழிவு உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. இதே ஆத்மா இன்னொரு உடலை எடுக்கும் சொர்க்கத்தில் வந்து. ஸோ இப்போ இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து அனாதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. சொர்க்கமாக ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில் மாறுது. அதற்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். அதாவது இறைவனுடைய ஞானத்தை பிரம்மா மூலமாக கேட்டவர்கள். பிரம்மா மூலமாக மட்டும்தான் கடவுளுடைய ஞானத்தை கேட்க முடியும். சரி, ஏன்னா அவர் உடம்புல தான் அவர் வரார். இப்போ சொர்க்கம் உருவாக போகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒவ்வொரு 5000 வருடத்துக்கும் ஒரு முறை கடவுள் வந்து மாற்றிட்டு போயிடுறார். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகைகள் இருப்பாங்க. மனிதர்கள் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஏன் சிங்கம் பசுவே ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. தாவரத்தை தான் சாப்பிடும். அந்த மாதிரி உலகம் தான் இன்றைக்கி இப்படி மோசமாயிடுச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது? கவரிங் நகை போட்டு போனால் கூட காதோடு கட்டிட்டு போகிற உலகமாக இருக்குது. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தால் மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது நமக்கு புரியாது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு 10-20 வருடங்களாக தான் நான்வெஜ் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் கடையே இருக்காது, எங்கேயோ ஒரு சில இடங்களில் இருக்கும். குறிப்பாக இந்துக்கள் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம், மற்றவர்களுக்கு அவங்க வீடு கொடுக்காம இருந்ததுக்கு. அப்போ ஸோ அந்த கிராமங்களில் மட்டும் ஊர் திருவிழா அப்படின்ட்டு வருடத்திற்கு ஒரு நாள் கடா வெட்டி கும்பிடுவாங்க. அப்போ சும்மா ஒரு பிரசாதமாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறான், அப்போல்லாம் ஆரம்பத்தில் ஒருத்தர் சொல்கிறார், அவர் பிரியாணி வீடியோ போடுறதுனால ஆரம்பத்தில் எல்லாம் கறிமீன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், தமிழர்களுடைய உணவே அது தான், இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே காமம்னாலும் என்னன்னு தெரியாது சொர்க்கத்தில், கோபனாலும் என்னன்னு தெரியாது, பற்றுனாலும் என்னன்னு தெரியாது, பேராசை அகங்காரனாலும் என்னன்னு தெரியாது. ஏன்னா அழியக்கூடிய உடலாக தங்களை நினைக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய ஆத்மாவாக தான் தன்னை புரிஞ்சுக்குவாங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் அது தான் பண்ணுது. அதாவது உடம்புல உயிர் இருக்கிறவரையும் தாண்டா நீ எல்லாம் பண்ண முடியும், அது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த உயிர் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்றது அவங்களுக்கு தெரியாது.
அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தியே இருக்குது. சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிரெயினில் கிடையாது. அப்படி பிரெயினில் இருந்துச்சுன்னா இறந்த பிறகு பேயா அலையுதில்லை, கரெக்டாக அது ஞாபகம் வச்சுக்குது இல்லை, பிரெயினை தான் எரிச்சாச்சு. ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் அதை கூட உணர முடியாத அளவுக்கு புத்தியற்றவர்களாக நாம் இன்றைக்கி மாறிட்டோம். ஏன் தெரியுமா? நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு பிரெயின் வீணாக போயிடும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ பிரெயின் வீணாக போகுதோ இல்லையோ, மயக்கத்தில் இருக்க உங்களுடைய ஆத்மா சக்தி இழந்துட்டு இருக்கும். அப்படி சக்தி இழக்க அதால் சரியான முடிவை சரியது தவறுதுன்னு பகுத்தறிய முடியாது. ஸோ இது சாராயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான போதையும், வெளி உலகத்தில் மயங்கிறது, நண்பர்களோட நண்பர்களோடு இருக்கிறதே ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுவுமே ஒரு மயக்கம்தான். ஸோ இந்த மயக்கத்துக்கெல்லாம் உச்சம் ராஜநாகம் அப்படின்னு சொல்கிறோமே. ஏன் இது நாகத்தோடு சொல்கிறேன்னா, நாகம் விஷம் இல்லையா, ராஜநாகம் பயங்கரமான விஷம். அந்த மாதிரி பயங்கரமான விஷயம் எதுன்னா காமம். அதில் மூழ்க ஆத்ம சக்தி இழக்கும். சரி எது தவறு எதுன்னு அதால் பகுத்தறிய முடியாது. அப்போ தான் நிறைய பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எப்போ நடக்குது? சொர்க்கம் முடிந்து நரகத்தில் மறுஜன்மம் எடுக்கும்போது. ஆத்மா மற்றபடி மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இவங்க தான் அப்படி இருந்தாங்க. நமக்கு நாமளே கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருந்துருக்குறோம் இவ்வளோ நாள், அது நமக்கே தெரியல இல்லையா. இந்து மதத்தில் மறுஜன்மம் பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் கிருஷ்ணர்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, இப்போ நாம் ஏன் அதுவாக இருக்கக்கூடாதுன்றதை நாம் இது வரைக்கும் யோசித்ததே இல்லை பாருங்கள். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார் கடைசின்னு ஒரு வருடம். இதை எதுக்கு அவர் சொல்லணும்? அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு விஷயம், இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டு பாலஸ்தீனத்தில் இறக்கிறது, இவங்களெல்லாம் ஏன் காப்பாற்றலை அப்படின்னா, இவர் எனக்கு அப்பாவே கிடையாது அப்படின்னு சொன்னால் இல்லையா, அப்பா என்ன பாம்பு போடுறதுலேருந்து இல்லாமல் காப்பாற்ற முடியும் அவரால் இல்லையா. ஆனால் அதே மாதிரி தான் கடவுளும் சொல்கிறாரு, நானும் உங்களுக்கு அப்பா தான், ஆனால் நான் அழியக்கூடிய இந்த உடம்புக்கு அப்பா கிடையாது. ஏன்னா உடம்புக்கு அப்பான்னா இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அப்பா. கரெக்டு தானே? இப்போ உங்களுடைய அப்பா இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அவர் அப்பா. வேறு ஒரு உடம்பு எடுக்கும்போது அங்கே வேறு ஒருத்தருக்கு பிறப்பீங்க, அவர் உங்களுக்கு அப்பா. ஆனால் எந்த உடல் எடுத்தாலும் நான் தான் உங்களுக்கு அப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புக்கு அப்பா இல்லை, ஆத்மாவுக்கு அப்பா. அவருக்கு உடம்பே கிடையாது. அதனால தான் கடைசி இன்னொரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். எடுக்கிறதில்ல, குழந்தையாக பிறக்கிறதில்ல. உண்மையிலே நாமளும் ஆத்மாக்கள் அங்கேருந்து தான் வரும். இறைவன் இருக்கிற இடத்துலேருந்து, செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அங்கேருந்து தான் வரும். சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறோம். கடைசி இன்னொரு வருடம் இறைவன் இந்த காலச்சக்கரத்தை சொல்கிறார். ஆரம்பத்திலேருந்து எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க, இங்கே வந்த பிறகு எப்படி இருந்தீங்க, இப்போ ஏன் இப்படி இழந்தீங்க, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்ததுனால இழந்தீங்க, அதுக்கு காரணம் உடம்புன்னு உங்களை தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சொர்க்கத்தில் ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால ஆத்மாவை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி காமம் வரும்? எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது எல்லா ஆத்மாவும். ஸோ உடலை பார்க்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. அதனால் உடல் நான் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை மீண்டும் நினைவு செய்யுங்கன்றார். ஸோ கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நாம் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஸோ ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் ஆத்ம உணர்வில் நிலை பெற முடியும், உடல்ன்ற உணர்வுலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ உடல் உணர்வுனால் வந்தது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாமே. ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அது சொர்க்கம்தான், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உலகம்தான். ஆனாலும் அதில் அவங்க மயங்கி சுகத்தை அனுபவிக்கலை. அதை விட அதிக ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருந்தே அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கிறதுனால. ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும் அப்படிங்கிற ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதைத்தான் மூணாவது கண்ணுன்னு சொல்கிறது. ஞானம் என்கிற மூணாவது கண்ணை திறக்கிறார். இந்த ஞானம் இல்லை, அந்த கண்ணு மூடிடுச்சு. அதனால் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிறோம். அழகான பொண்ணு, உடனே அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது கொஞ்சம் நேரத்தில் வயசான பிறகு
அந்த பொண்ணை அடையிறதுக்குள்ளே அவன் படாத பாடு பட்டிருப்பான். அதுக்கப்புறம் யோசிப்பான், ஏன்டா அடைஞ்சோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த மயக்கத்தில் மாட்டிக்கிட்டதுனால, உடல் மயக்கத்தில் மாட்டிக்கிட்டதுனால. அது மாறக்கூடியது வேறு இல்லை, திடீர்னு நோய் வரலாம், எப்படியும் வயதாகத்தான் செய்யும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த 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 நேரத்தில் எதை பார்க்குறோன்னா அதுதான் உண்மைன்னு நம்பிடுறான். அதான் பிரச்சனை. எப்போவுமே இருக்கிறது ஆத்மா. ஆத்மா எப்போவும் ஒரே மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். அது பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அது பெருசாவோ சின்னதாவோ ஆகாது. ஆனால் குணம் மாறுது, அதுதான் விஷயம். சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தது, போக போக அழுக்காயிடுச்சு. இப்போ தூய்மை ஆக்கிறதுக்கு இறைவன் வர்றார். ஏன்னா உடல் உணர்வுக்கு வரும்போது அப்படி ஆயிடுது. ஸோ இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றார். அதுக்கு சொல்கிறாரு, நான் உங்களுடைய அப்பா. ஜென்ரலாக ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்குது அப்படின்னா அந்த அப்பாவுடைய சொத்து அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வளர வளர அந்த குழந்தையுடைய நடவடிக்கைகளை பொறுத்து ஊதாரித்தனமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மரணத்திலிருந்து காப்பாற்றுறது கடவுளுடைய வேலை கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தர் பயங்கர நோயில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா உயிர் வாழறோம், என்னை அழைச்சிட்டு போக மாட்டியா அப்படின்னு கடவுளுக்கு கேட்பாங்க. அப்போ தான் அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. அதுதான் அவருடைய வேலை. ஏன்னா இந்த உடலை விட்டுட்டு மறுபடியும் இந்த நரகத்திலே அவங்க பிறந்தால் கூட ஒரு நல்ல உடல் கிடைக்குது இல்லை, அந்த தண்டனை முடியும் போது தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சுற்றி துக்கமே இருக்குது. அந்த அளவிற்கு ஏதோ முன்ஜென்மத்து கர்மா அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, அந்த உடலை விட்டே போகிறது தான். இயற்கையாக போகும்போது தானாக போகிறாங்க அப்படின்னும்போது அதுவுமே ஒரு விதத்தில் பாவம்தான், அது தாங்க முடியாமல் பண்ணுற மாதிரி. ஆனால் நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கிறது. இது ஆக்சுவலாக யாரோ ஒருத்தவங்க இதை சொல்லியிருந்தாங்க, கடவுள்கிட்ட எனக்கு துக்கத்தை கொடுக்காதேன்னு கேட்காதுங்க, அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்கன்னு கேளுங்க. அதாவது அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்கன்ட்டு. ஸோ அது கரெக்டான விஷயமும் கூட. ஏன்னா அதை கொடுக்க தான் கடவுள் வந்திருக்கார். உலகமே அழியுது அப்படின்னும் பொழுது அப்படி ஒரு செகண்டில் எல்லாம் அழியிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அது நினச்சிக்கோங்க, எல்லாம் தானே அழிய போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி கிடையாது இல்லையா? இப்போ குறிப்பாக இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவர்களை விட இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகம். அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன். அப்போ அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும் அவங்களுக்கு. அந்த சக்தியைத்தான் கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா உலகம் அழியும் போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பிரிவாங்க. வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை, அநியாயமாக அபகரிக்கிறது, துரோகம், கள்ளத்தொடர்பு எல்லாமே நடக்குது இல்லையா? ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்படி பண்ணுறதுனால நமக்கு வலிக்கலை, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால நமக்கு வலிக்குது. அந்த சக்தி இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா முழுக்க முழுக்க என் நினைவில் இருக்க உங்களுக்கு அந்த சக்தி வரும்ன்ற மிகப்பெரிய ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். அப்போ அவரை நினைக்கணும்னா அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் நினைக்க முடியும். இதுவரைக்கும் பக்தியில் நாம் நினச்சதெல்லாம் ஏதோ ஒரு குத்துமதிப்பாக நினைக்கிறது கூட கிடையாது இல்லையா? சும்மா பேசிகிட்டு இருப்போம் கடவுள்கிட்ட, அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெடிமேடாக இருக்கிறத சொல்லிகிட்டு இருப்போம். அது கடவுளை நினைக்கிறது கிடையாது. ஏன்னா கடவுளை பற்றியே தெரியாது, யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறது. அல்லது எதானாலும் காப்பாற்று, இது நடக்கூடாது, அது நடக்கூடாது, இது அவருடைய வேலை கிடையாது. ஏன்னா இந்த 5000 வருடம் நடக்கிற விஷயங்கள் திரும்ப திரும்ப அதே தான் நடக்குது. அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே பதிவானது தான் நடக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் குறிப்பாக இப்போ இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு சக்தி வேணும் இதை எதிர்கொள்வதற்கு. உங்களுடைய குடும்பத்தை இழப்பதற்கு, சொத்தை இழப்பதற்கு, பேரு புகழை இழப்பதற்கு சக்தி வேணும். ஏன்னா அதன் மீது நமக்கு அப்படி ஒரு பற்று வந்துடும். ஸோ அந்த பற்றை கட் பண்ணால் இறைவனோடு மட்டும் அந்த பற்று இருக்கும்போது, இது திருக்குறளில் கூட ஒன்று இருக்கும் இல்லையா, பற்றுக பற்றற்றான்ட்டு. ஸோ அப்போ இறைவனை பற்றினால் மற்ற எல்லா பற்றும் போயிடும். பற்று போகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு ஆத்ம பலம் பெறுகிறது. ஆத்ம பலகீனமாக இருக்கும்போது தான் போய் எதன் மீதாவது போய் பிடிச்சிக்கும். அப்போ தான் காமத்தில் விழும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. ஸோ ஆத்மாவை சக்தி நிரப்பிக்கோங்க. கூடவே ரகசியத்தையும் சொல்கிறாரு, இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அடுத்தது சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. நரகத்தை விட்டுட்டு போகிறதுல உங்களுக்கு எதுக்கு துக்கம்? ஆனால் இங்கே நீங்கள் பற்று வச்சதுனால பிரச்சனை. ஆனால் சொர்க்கத்தில் இருந்த அப்பா அம்மாவுக்கு ஒப்பிடும்போது, அங்கே இருக்கிற கணவன் மனைவிக்கு ஒப்பிடும்போது, அதாவது முதல் ஜென்மத்தில், ஏன்னா 2500 வருடம் சொர்க்கம் தான், ஆனால் முதல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அப்பா அம்மா, குழந்தைக்கு ஈக்குவலாக அடுத்த ஜென்மத்தில் இருக்காது.
கொஞ்சம் குறைய தான் செய்யும் அந்த குணங்கள் எல்லாமே. ஆனால் கெட்டவர்களாக இருக்க மாட்டாங்க, பட் அங்கே இருக்கிற அளவுக்கு பக்காவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அடுத்தடுத்த ஜென்மம் இறங்கிட்டே தான் இருக்கும். நரகத்தில் வரும்போது இன்னும் ரொம்ப மோசமாகிடும். ஆனாலும் நல்லா தான் இருப்பாங்க. பட் அங்கே கம்பேர் பண்ணும்போது, சொர்க்கத்தை கம்பேர் பண்ணும்போது, அடுத்தது மறுஜன்மம் எடுக்க 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 இப்போ தான் ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள் இருப்பாங்க நம்மளை சுற்றி. அப்படிப்பட்ட மோசமானவர்கள் மீது ஏன் உங்களுக்கு அந்த பற்றுன்ற? ரொம்ப ரொம்ப அற்புதமானவர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5000 வருடம் கழிச்சு உங்கள் கணவனை பார்க்க போகிறீங்க, உங்கள் மனைவியை, உங்கள் குழந்தைய, உங்கள் அப்பா அம்மா. கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்து வருவார்கள், அழகிய உடலோடு வருவார்கள். இதெல்லாம் சொர்க்கத்தில் இருந்தவர்களை குறிக்கிறது. இங்கேயும் நம்மளுமே மறுபடியும் 5000 வருஷம் கழிச்சு இதே நாள் வரும்போது இதே உடம்பு தான் கிடைக்க போகுது. ஆனால் பெஸ்ட்டு உடம்பு அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறதுல தான் உண்மையில் ஆனந்தம். ஸோ அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த சொர்க்கத்தை கொடுக்குறார் உங்களுக்கு ஆஸ்தியாக. அதை பெறுவதற்கான வழியும் கொடுக்குறார். ஏன்னா சொர்க்கத்தில் ராஜா ராணியிலேருந்து வேலைக்காரன் வரைக்கும் எல்லா பதவியும் இருக்குது. அதில் உயர்ந்த பதவி நீங்கள் அடையணும், நாராயணன் பதவி அடையணும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி நாராயணன் பதவி. அதனால தான் இதுக்கு பேரே ராஜயோகம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். இறைவனுடைய நினைவிலே மூழ்கி இருக்கணும். எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க, சாப்பிடுங்க, குளிங்க, வேலைக்கு போங்க, ஃப்ரெண்டோட பேசுங்க, எது பண்ணாலும் புத்தி இறைவனோட மட்டும் இணைஞ்சு இருக்கட்டும். அப்போ என்ன ஆகுனா, அந்த வெளியில் பார்க்குறவங்க பழகிறவங்க இவங்களோட புத்தி ஒட்டாது. வேலை செய்வீங்க, அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய புத்தியில் எதுவுமே பதிவாகாது. இறைவனோட மட்டுமே இணைந்து இறைவனுடைய அன்பிலே மூழ்கி கிடக்கும் பொழுது இந்த உலகமே அழிந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த உலகம் அழியும் பொழுது கடைசி நேரத்தில் என்ன ஆகிடும்னா, அந்த சொர்க்கத்தின் காட்சி வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு பிரியமானவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க கனவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வர்றது கிடையாது, அவங்க போய் பிறந்துடுவாங்க. கடவுள் அப்படி காட்சி கொடுக்குறார் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் இறைவனுடைய நினைவில் இருந்து அந்த பாவத்தையெல்லாம் அழிக்கும்பொழுது உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது. நீங்கள் எதுவுமே என் இது இல்லைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு துக்கம் வராது. இன்னொன்று, சொர்க்கத்தின் காட்சி அந்த நேரம் கிடச்சிடும். சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சுற்றி அழியிறதே உங்களுக்கு தெரியாது. எல்லாம் துக்கத்தில் இருப்பாங்க, நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. ஸோ அப்போ தான் நிறைய பேர் உங்கள் தொடர்பில் வரும்போது எப்படி இவங்களால் இருக்க முடியுதுன்ட்டு அந்த நேரம் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக தெரிவிங்க. அம்மனா, இயேசுவா, அவங்கவுங்க யார் யாரை வணங்குறாங்களோ, எந்த காட்சி கிடச்சா அவங்க நம்புவாங்களோ அப்படி காட்சி கிடைக்கும். இதுவுமே கடவுள் பண்ணுறது தான். ஸோ அப்போ இந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றுறது தான் கடவுளுடைய வேலை. துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுனா என்ன அர்த்தம்? மரணம் வராமல் தடுக்கிறது கிடையாது. மரணம் துக்கம் கிடையாது. பற்று, இந்த உடம்பு மேலே உள்ள பற்று, உற்றார் உறவினர் மேலே உள்ள பற்று பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. மற்றபடி கடவுள் சொல்கிற ஆத்மா எப்போவுமே இருக்குது. யாருக்கோ குழந்தையாக இருக்க தான் போகுது, யாருக்கோ கணவனா அல்லது மனைவியாக அப்பா அம்மாவாக இருக்க தான் போகுது. அது முடிஞ்சோடனே இன்னொரு உறவு அந்த ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அது நடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த உடம்புல நடிக்கிற வரைக்கும் நடிக்கும், இன்னொரு உடம்புல நடிக்கணும் போது டக்குனு இதை விட்டு அங்கே போயிடும். இதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? இது அறியாமை. இது நீங்கள் மகாபாரதம் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் வரும், நீ எப்போவுமே இருக்கிற, எதுக்கு அழுவுறோம்? அது நமக்கு புரியாது இல்லையா? இந்த அளவுக்கு விலாவரியாக இருக்காது. ஆத்மா அழியாது, ஏன் அழுவுற அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரகசியம் இருக்குது இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம இறங்கிட்டே வந்தோம். இப்போ இறங்குனதுலேருந்து உயர்ந்த உலகத்துக்கு போக போகிறோம்னும் போது நம்ம சந்தோஷம் இல்லை படணும். ஒன்று தான் கவலையாக இருக்கணும், போகிறதுக்கு முன்னாடி நம்ம தகுதி அடைஞ்சோமா இறைவன் நினைவில் இருந்து. இல்லை இந்த மாதிரி விதண்டாவாதம் சந்தேகத்தில் இருக்கனால உங்கள் நேரம் தான் வேஸ்ட் ஆகுது. இந்த கேள்வியை ஸ்கூலில் சேர்க்கும்போது இதை படித்தா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், என்ன கேரண்டின்னு கேட்கலுங்க. அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு கேளுங்க. அங்கெல்லாம் கேட்கல. படித்தவங்கெல்லாம் அது சம்மந்தமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் கேரண்டி கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறோம். இங்கே கடவுள் வந்திருக்கிறார். உழைக்காமல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. மாம்பழம் நினச்சாலே இனிக்காதுன்னுவாங்க. ஆனால் இங்கே சொர்க்கத்தை நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கிது. நினைக்கிறது மட்டும்தான் இங்கே உழைப்பே, வேறு எந்த உழைப்பும் கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இறக்குறான், நீங்கள் துடிக்கிறீங்களா? கிடையாது. கருணை வரலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இறந்தா என்ன பிரச்சனை? அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான். என்ன இதுன்னு நீங்கள் நம்பிட்டீங்க, அதான் பிரச்சனை. இங்கே வர்றதுக்கு முன்னாடி அது வேறு ஒருத்தர் தான் இருந்துச்சு. தற்காலிகமாக வந்ததோ உங்களுதுன்னு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டது தான் பிரச்சனை. அந்த என்ன இதுன்னு பிடிச்சாலே மிருகம் ஆகிடுவீங்க.
ஒன்று விலகுனா அழுவுறீங்க, இன்னொன்று இப்போ இந்த உடம்பு வருது, ஆரோக்கியம் வருது, அந்த திமிரு வந்துடுது. ஏன்னா இது அது நிரந்தரமே கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த இளமை திமிரில் ஆடுவோம் இல்லையா? ஸோ இந்த தற்காலிகமாக வந்ததில் மயங்காதீங்க. எப்போவுமே இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாவில் இப்போ சக்தி இல்லை, அதனால் வருமானம் இல்லை, அதனால் துக்கம்தான் வரும் இல்லையா? நிறைய பேர் என்ன கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் காசு சேராது. அது காரணம் என்னென்னா அங்கே பாவக்கணக்கு இருக்கும். அவர் காமம் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதை முதல்ல நிறுத்திட்டு இறைவன் நினைவில் இருங்க. தானாக உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதிகமாகலாம் கிடைக்காது. அதிகமாக கிடைக்கிறதே வேஸ்ட்டு இப்போ. ஏன்னா எல்லாமே அழிஞ்சு தான் ஆகணும். ஸோ சொர்க்கத்திற்கு நாம் இங்கேயே சேமிக்கிறோம். இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மை ஆக சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் அத்தனை செல்வத்தையும் அங்கே சேர்த்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அங்கே போய் பிறக்க போகிறீங்க இல்லையா? பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு தானே. எப்படி கிடைக்கிது? ஆரம்பத்தில் பிறக்கிறதுனால, பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதுனால. எப்படி அங்கே பிறந்தீங்க? இப்போ உங்களுடைய குணம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். சொர்க்கத்தில் அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் குணம். அந்த மாதிரி குணத்தை மாற்றிக்கிறதுக்கு இறைவனுடைய அந்த ஞானம் முரளி கேட்க அதில் அந்த குணத்தை மாற்றுவார் பாருங்க. சூப்பராக இருக்கும். எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ கடுமையான இதயம் கொண்டவர்கள் கூட அப்படியே இலகியவராக மாற்றுவார். ஸோ அப்படி மாற்றுறது தான் இறைவனுடைய கருணை. கடவுளுடைய கருணை ஆத்மா மீது, உடலின் மீது கிடையாது. உங்களையும் உடலில் இருந்த பற்ற விடுங்கன்றார். ஸோ இந்த ரகசியம் தெரியாததுனால நாம் அப்படி மனிதர்கள் எழுதின அந்த புஸ்தகம் இதையெல்லாம் படிச்சுட்டு அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லவே இல்லைன்னு ஏன் சொன்னார்? இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எப்படி கடவுள் இருந்திருந்தால் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, எனக்கே பண்ணணுன்னு தோணுது, கடவுளுக்கு தோணாதா? இப்படியெல்லாம் அவருக்கு தோணி இருக்கும். ஆனால் மனிதர்கள் நல்லது பண்ணதாக பண்ண உலகம் இன்னும் மோசமாக தான் ஆகுது. அவர்கள் பண்ண காரியத்தினாலே மோசமாகும். ஏன்னா மனிதர்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதிலிருந்து விடுதலை அடைய வைக்கிறதுக்கு, இந்த நரகத்திலிருந்தே நம்மளை விடுதலை அடைய வைக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, அவரை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நினைங்க அவருடைய ஞானம் முரளி. அது ஒரு 20 நிமிஷம் ஆகும் படிக்கிறதுக்கு டெய்லியும். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது இந்த சகோதரி ஒன்று கேட்டிருந்தாங்களே, அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க? முதல்ல இது மரணத்துக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய அபார்ஷன் ஆகுது இல்லையா? முன்ஜென்மத்தில் நிறைய பாவம் இருக்கும்போது கர்ப்பத்தில் தான் பயங்கரமான தண்டனையே கிடைக்கும். அதனால தான் அழுதுகிட்டே பிறகுது. ஆனால் தண்டனை அதிகமாக இருக்கும்போது எப்படி இப்போ 2 ஆயுள் 3 ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குற மாதிரி அங்கேயும் அதிகமாக இருக்கும்போது அபார்ஷன் ஆகி மீண்டும் இன்னொரு கர்ப்பத்தில் போய் தண்டனை அனுபவிக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் போய் தண்டனை அனுபவிக்கலாம், அது வேறு விஷயம். உண்மையிலே குழந்தைகளுக்கு பெருசாக தெரியாது. அது ஆக்சுவலாக குழந்தையாக இருக்கும்போது தான் நம்ம நிறைய துக்கத்தை அனுபவிப்போமே. ஆனால் அது நமக்கு ஞாபகமும் இல்லை இல்லையா? அது தெரியாது. டக்குன்னு இப்போ குழந்தை பொத்துன்னு விழும், கட்டிலேருந்து விழும், தொட்டிலேருந்து விழும், அப்படிலாம் நாம் விழுந்தால் படுத்த படுக்கை ஆகிடும். ஆனால் குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அந்த உடம்பு தாங்கிக்கும். சமயம் அந்த குழந்தைக்கு முதல்ல பற்றே வந்திருக்காது யார் மேலேயுமே. பசிக்குதுன்னு அழுவோம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு யார் மேலேயுமே பற்று இருக்காது. அதனால் அதுக்கு டக்குன்னு உடலை விட்டு போகிறது பெரிய விஷயமாகவே இருக்காது. அது டக்குன்னு போய் இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்துட போகுது. மேபி இப்போ இருக்கிறவங்களோட பணக்கார குடும்பத்தில் கூட பிறக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? இறந்தாலே அவங்க தண்டனை தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ மற்றபடி குழந்தை பாவம் செஞ்சுருக்காது அப்படின்னா இப்போ மறுஜன்மம்ன்றது நினைக்கலையா? மறுஜன்மம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் அந்த நேரத்தில் அதை யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது நாஸ்திகர்கள் அப்படி யோசிச்சுட்டதுனால நம்ம அப்படி யோசிக்கலை இல்லையா? பல ஜென்மமாக நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். பிறக்கும்போதே நம்ம பாவியாக தான் பிறக்கிறோம் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மறுஜென்மம் பற்றி அவங்களுக்கு ஞானம் கிடையாது, முன்ஜென்மம் பற்றி ஞானம் கிடையாது. அப்போ எப்படி பாவம் செஞ்சாங்க? பிறக்கும்போதே முன்ஜென்மத்தில் பண்ணிட்டு தானே வந்திருக்கணும் இல்லையா? ஆனாலும் பெரியவர்களோட கம்பேர் பண்ணும்போது சிறியவர்கள், அதாவது குழந்தைகளுக்கு மரணம் தண்டனையே கொடுக்காது, வலியே இருக்காது. பெரியவங்களுக்கு தான் ஒரு இறந்துட்டாங்க, அவங்க பேயாவே அலைஞ்சால் கூட ஐயோ என்னை நம்பி இவங்க இருக்கிறாங்களே. இந்த இப்போ ஒருத்தர்
இறந்தவருக்கு 2-3 கை குழந்தையெல்லாம் இருந்திருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கும், ஐயோ குழந்தைகளை அனாதையாக விட்டு போகிறோமேன்ட்டு வலி இருக்கும். குழந்தைய எதை பற்றி கவலைப்பட போகுது? ஆக்சுவலாக பெருசாகவே ஆகி கூட கல்யாணம் ஆகாமல் தனக்குன்னு ஒரு குடும்பத்தையே உருவாக்கலைன்னா அவங்களுக்குமே கவலை இருக்காது. ஸோ அதனால தான் உறவுகளை உருவாக்கிக்காதீங்க இந்த கடைசி ஜென்மத்தில். ஏன்னா இப்போ அனைத்தையும் இழக்கிற நேரத்தில் இருக்கிறோம். உருவாக்கிட்டிங்கன்னா இழக்கும்போது நீங்கள் தான் துடிப்பீங்க. இழக்கும்போது மட்டும் இல்லை, இருக்கும்போதே பிரச்சனை. அது உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.